நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாசம் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பதிவுல பார்க்க போறோம். அண்ட் இந்த மாசம் தான் நமக்கு விஜயதசமி வருது, தீபாவளியும் வருது. ஸோ விஷ் யூ சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களே, ஹாப்பி 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 தீபாவளி. சரி, இந்த மாசம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்றது சுக்ரன் கேதுன்ற ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன், மற்றது எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல நிறைய விஷயங்கள் நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அமைப்பா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன் டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ரொம்பவே நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். எக்ஸப்ட் சில நன்மைகளும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு வரார். லாபஸ்தான குரு ஆல்வேஸ் குட் தான். ஆனா 12ஆம் வீட்டுல அவர் வராரே, என்னடா இது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா கவலைப்பட வேண்டாம். இந்த 12ஆம் வீட்டுல குரு இருக்கிறதுனால நிறைய பாசிட்டிவ்னஸ் இருக்கு. நிறைய உங்களுக்கு வேண்டியவங்க கூட இருப்பாங்க. பல மைனஸஸ் அங்க இருந்தாலுமே கூட, அப்பா இவர் இருக்காரா, இவர்கிட்ட நம்ம ஐடியாஸ் கேட்டுக்கலாம்டா, நல்ல மனிதர்டா, கரெக்டா நமக்கு சொல்லுவாரு அப்படின்னு ஒருத்தர் கிடைச்சிட்டாருன்னா வேற என்னங்க பயம் இருக்கு. திடீர்னு ரொம்ப உடம்பு முடியல, உடனே இவங்களுக்கு கால் பண்ணா நமக்கு கரெக்டா வழிகாட்டுவாங்க அப்படின்னு, அது அம்மாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், ஆயுர்வேதமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வழி இருக்கு அப்படின்றப்ப நீங்க பயப்பட வேண்டிய அவசியங்கள் இந்த மாதம் முழுக்க இல்லை. ஏன்னா முதல்ல குரு லாபஸ்தானத்துல இருக்கார், அடுத்தது அவர் உச்சம் பெற்று 12ஆம் வீட்டுல இருக்கார். யாரெல்லாம் ஃபாரின் சான்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த டைம்ல, அதாவது அக்டோபர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா அதுக்கு உண்டான வழி கிடைக்கும் அப்படின்றதும் சூப்பர். 12ஆம் வீடு அப்படின்றது தூக்கமும் கூட. சோ இப்ப எது எப்படி இருந்தாலுமே சரி, நம்ம நாளைக்கு இவங்களோட பேசினா நமக்கு வழி கிடைச்சிடும்டா அப்படின்ற ஒரு மன நிம்மதியோட தூங்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். சரி, ஏன் இவ்வளவு விஷயங்கள் அந்த குருவை மட்டும் பத்தி சொல்றோம்னா, அவர் ஒருத்தர் சூப்பரா இருந்தாலே ஜெயிக்கலான்றதுனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அப்ப அந்த ஒருத்தர்னு சொன்னா இங்க நிறைய குழப்பங்கள் இருக்கா? ஆமா, கண்டிப்பா. அது என்னன்றது நான் சொல்றேன். என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் யாரு? சூரியன். சரி, அந்த சூரியன் 2ஆம் வீட்டுல இருக்கார் இந்த மாசம் ஃபர்ஸ்ட்ல. ஆனா அவருக்கு பிடிக்காத ஒருத்தரோட உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ நீங்க உங்க வீட்டுல ஆனா பிடிக்காத ஒருத்தரோட இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்ததுன்னா எவ்வளவு பெரிய எரிச்சல் இல்லைங்களா? வீடு தானே கோயில், அந்த இடத்துலயும் பிடிக்காத ஒரு நபரா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள நிறைய ஃப்ரிக்ஷன் ஏற்படும். 8ஆம் தேதி வரைக்கும் அந்த சுக்கிரன் அங்கேயே கேதுவோட உட்கார்ந்து இருக்கார். சோ அப்ப எப்படி இருக்குன்னா, ஒரு ஜாலியான ஒரு விஷயம் பண்ணலாம்னா உடனே ஒரு குழப்பமான ஒரு விஷயம் அங்க தேடி வரும். 1-7 ராகு கேது இருக்கிற வரைக்குமே அது இருக்கும். பட் இந்த அக்டோபர் மாசம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 2ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் போகும்போதும் சூரியனும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்ப ஜாலின்ற ஒரு விஷயம் குடும்ப சகிதமா தான் உண்மையான ஜாலிங்க. எப்பயுமே அப்ப நான் வீட்டுக்கு நிம்மதியா போறேன்டா அப்படின்னு சொல்றவங்களுடைய ஜாதகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 2ஆம் வீடு சூப்பரா இருக்கும். நான் வீட்டுக்கு ஏன் தான் போறேன்னே தெரியலடா அப்படின்னு சொல்றவங்களுடைய ஜாதகத்துல குடும்பஸ்தானம் அங்க சரியில்லாம இருக்கும். எது எப்படி எங்க இருந்தாலுமேங்க அந்த வீட்டுல சுகமான ஒரு ரசம் சாதம் சாப்பிட்டாலே வாவ் அப்படின்ற எனர்ஜி தான் they are blessed அப்படின்றது உண்மையான கருத்து. சோ அப்படிப்பட்ட இந்த இடத்திலேயே கண்டிப்பா ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படும். அந்த ஃப்ரிக்ஷன் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னால, லைஃப் பார்ட்னருடைய பேரண்ட்ஸ்னால, லைஃப் பார்ட்னருடைய ஃப்ரெண்ட்ஸ்னால இதெல்லாம் ஏற்படும். நீங்க தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் அங்க நீங்க நம்பி இருந்த பார்ட்னர், நீண்ட நாளா இருந்த பார்ட்னர், இவங்களாலெல்லாம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரி, நீங்க யாரோட இருந்தாலும் சில ஒர்க்கர்ஸோட தான் ஒர்க் பண்ணி ஆகணும். அது நீங்க ஜாப்ல இருந்தாலும் சரி, அல்ல தொழில இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்க எதிர்பார்த்ததை அவங்க பண்ண மாட்டாங்கன்றது டே 1 நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? எதிர்பார்க்க கூடாது. எதுவாக இருந்தாலும் நீங்க இறங்கி செய்யணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்க மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டீங்கன்னா சூப்பர். அதே மாதிரி தயவு செஞ்சு யாருக்கும் இந்த மாசத்துல கடன் கொடுத்துறாதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் கேட்காதீங்க. ஏன்னா அது வராதுன்னா கூட பரவாயில்ல, அவங்களால மிகப்பெரிய பிரச்சனையும் வரும். அதனால ஒண்ணு கொடுக்காதீங்க, இல்ல கொடுத்தா கேட்காதீங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எப்பயுமே நீங்க கடன் வாங்கணும் அப்படின்னாலும் மனசு அப்படின்றது நல்லா இருந்தாதான் கரெக்டா கால்குலேட் பண்ணி நீங்க இருக்க முடியும். எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கோபம் அப்படின்றது இப்ப கூடவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் போய் செவ்வாயோட போய் சேர்றார். அதுலயும் உங்க 2ஆம் வீட்டு புதனும் போய் சேர்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அங்க டவுனா, உங்களை இன்ஃபீரியரா
பண்ண வச்சிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருந்தாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை கூப்பிட்டுருப்பாங்க, சரின்னு நீங்க போவீங்க, என்னப்பா இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்க, இந்த இடத்துக்கு என்னப்போ அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்ப அந்த இடத்துல எடுத்த உடனே மனசு உடைஞ்சு போயிடுவீங்க. ஆனா நீங்க ரொம்ப பிளான் பண்ணி போட்டுட்டு போவீங்க, ஆனா அதையே அவங்க தப்பு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடலாமா அப்படின்றது இருக்கும். அல்லது உங்க லைஃப் பார்ட்னர் அங்க வந்து எல்லாரும் இருக்கும்போது சண்டை போடுவாங்க. ஸோ அப்ப அந்த இடத்துல இனிமே வாழ்நாள் முழுக்க போக முடியாத அளவு சீன்கள் கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ப அந்த இடத்துல எப்படி இருக்கணும், எதுலையுமே யார் என்ன பேசினாலும் சரி உங்களை விட்டு கொடுக்காம நீங்க உங்க மனசுக்கு, உங்க மனசாட்சிக்கு இது ரைட்டு, இந்த ட்ரெஸ் போட்டு போலான்னு நினைச்சீங்க, ஓகே. அதே மாதிரி உங்க லைஃப் பார்ட்னர் வந்து சொன்னா, என்ன மொப்பா அவருக்கு ரொம்ப வந்து டென்ஷன், அதனாலதான் இப்படி பேசுறார் அப்படின்றத நீங்க உங்க மனசுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யாருக்காகவும் நம்ம வாழ வேண்டியது இல்லை. வாழ்றது உங்களுக்காக தான், மற்றவங்களுக்காக கிடையாது அப்படின்ற ஒரு மனோ தைரியத்தோட திடத்தோட நீங்க இருக்க வைக்கும் இந்த குரு. அப்ப இந்த குரு எவ்வளவு 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 சூப்பர் பாத்தீங்களா? சோ அதனால தான். ஆனா உங்க சைடு எல்லாமே மைனஸா இருக்கு, ஆனா இன்னொரு குரு மூலியமா அது பிளஸ்ஸா வரக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இப்ப யாரோ வந்து என்னாச்சு இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, நானே பார்த்தேன், இதை எங்க வாங்கினான்னு கேட்கணும்னு அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னா எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். சோ அப்படிதான் பல விஷயங்கள். அது உங்களுடைய சுய ஜாதகத்துல கிரகங்கள் சூப்பரா இருந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய பிளஸ் லெவல், அதுவே வந்து ப்ரமோட் பண்ணியும் விட்டுடும். ஆனா அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருந்தது அப்படின்னா ஒரு 40 மார்க்குக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். குழந்தைங்களுடைய படிப்பு அப்படின்னு சொல்லும் போது புதன் தான். அந்த புதன் வந்து திருப்தியான ஒரு நிலையில தான் இருக்காரு. அதனால நியூ டெக்னிக்ஸ், நியூ விஷயங்கள், உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்கெல்லாம் இது சூப்பரா இருக்கும். குழந்தை அப்படின்னு வரும்போது குரு பகவான் தான். சோ அந்த குரு வந்து உங்களுக்கு 12ஆம் வீட்டுல இருக்கார், 11ல இருக்கார். சோ அந்த இடத்துல வந்து குழந்தை அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. ஆனா அது சந்தோஷமான மனநிலையோட இல்லாத ஒரு பாயிண்டாவும் இருக்கு. ஸோ இங்க ரொம்ப முக்கியமாவே அங்க மனசு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுல எல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னாலே போதும். ஆரோக்கியத்துல கண்டிப்பா 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 நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். மைண்ட் கவர்ன்ஸ் அவர் பாடி. அப்போ இப்போ வந்து நிறைய தலைவலிகள் வரும், தூக்கம் இல்லாம போகும், டயர்ட்னஸ் இருக்கும், இம்யூனிட்டி குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அலர்ஜி திடீர்னு ஃபேஸ்ல எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள், கண்ணு சம்பந்தமான எரிச்சல் வர்றதுக்கு, பல்லு சம்பந்தமானது இதெல்லாம் ஏற்படும். பெண்களுக்கு மென்சுரல் சம்பந்தமா சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எதிர்ப்பு சக்தியை நீங்க வந்து உள்நோக்கணும். ஆதித்ய ஹிருதயம் நீங்க கேட்க கேட்க, சூரிய நமஸ்காரம் பண்ண பல விஷயத்துல இருந்து ஜெயிச்சு சூப்பரா வரலாம். ஸோ விஷ் யூ குட் லக். அகைன் விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.